சார் என்ன குடும்பம் சார் இதெல்லாம்? கண்ணு முன்னாடி பெத்த போட்டு தண்ணி அடிக்க போது அதை பார்த்து சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சியர்ஸ் சொல்றதுக்கு நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா என்ன? இது நம்ம கலாச்சாரத்தை அழிச்சிரும் சார். எங்க மொத்தமும் அழிஞ்சாச்சு. ஃபுல் பாட்டில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஆஃபுக்கு வந்து குவார்டருக்கு மாறிடுச்சு. போன தடவை இவ வந்தப்போ 2 பெகுக்கு மேல அடிக்க கூடாதுன்னு சொன்னான். இப்போ அதுவும் கூடாதுன்னு சொல்றாடா. இப்போ நான் அடிச்சேன்னா அவளும் என் கூட சேர்ந்து அடிப்பாளாம். சூப்பர். உங்கள மாதிரியான ஆளுங்களை எல்லாம் பொண்டாட்டியால கூட மாத்த முடியாது. பெத்த பொண்ணால மட்டும் தான் மாத்த முடியும். ரொம்ப கரெக்டா பண்ணீங்க ஜி. ஜியா? என் பாஸோட பொண்ணுக்கு நான் கொடுக்கிற மரியாதை ஜி. நல்லா கொடுத்த மரியாதை எனக்கு. அப்பா நீ உஷாரா பாகிஸ்தான் கூடயே போய் சேர்ந்துட்ட பாத்தியா? பாலா பாகிஸ்தானி கிடையாது, இந்தியக்காரர் தான், நம்ம ஆளுதான். அப்பா, எனக்கு இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு இருக்கிற சுகருக்கு, பிபிக்கு இதெல்லாம் சாப்பிட கூடாதுப்பா, ப்ளீஸ். நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் குடிக்க போறேன்? குடிப்பமா, ஆனா ஒரே பெக்கு தான். அப்ப நான் கூட வேணாம். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா. குட் பாய். இதான் சார் குவார்டர் சென்டிமெண்ட், டாட்டர் சென்டிமெண்ட் சார். வேண்டாம் பாலா, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இது பாலா இல்லப்பா, நான் தான். அம்மாடி, குடிங்க. உண்மையாவா? குடிக்காம தூக்கத்தை கெடுக்கிறத விட குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. குடிங்க. ஆனா எனக்கு ஒரு நாள் மட்டும்தான். விஸ்கில இருக்கிற போதை அதிகமா உன் பாட்டுல இருக்குன்னு நீ அதை நிரூபிச்சிட்ட பாலா. குடிக்கலன்னா எங்க அப்பாவால நிம்மதியா தூங்கவே முடியாது. உன் பாட்டுனால அவர் தூங்கிட்டாரு. சூப்பர். ஜாக்கிங் முடிச்சிட்டு இந்த மாதிரி மரக்கலையில உட்கார்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அந்த சுகமே தனிதான்ப்பா. ஆமா சார். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது. என்னது? உங்க பொண்ணை பத்தி தான். என்னாச்சு சார்? ஒவ்வொரு பொண்ணோட மனசும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த புறம்போக்கு மாதிரி எவன் வேணாலும் கொட்டாய போட்டுருவான். ரொம்ப டேஞ்சரு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்களோட கடமை சார். பாலா, நீ உண்மையிலேயே கிரேட் தான்டா. நானும் இருக்கேன் பாரு. மடப்பயல முட்டாப்பய, ஒண்ணுக்கும் உதவாத புறம்போக்கு, யாருக்கும் தேவையில்லாத கேப் மாதிரி, கஸ்மாலம், பேமானி, டோபரே, டிங்கிலே, லோஃபரே, எச்சக்கஞ்சி புறம். போதும் நிறுத்துடா, நிறுத்து. என்னடா இது? நான் ஏதோ ஃபீலிங்ல என்னையே ஒரு சின்னதா திட்டிக்கிட்டேன். இதான் சாக்குன்னு சொல்லி நீ உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்ன திட்டிக்கிட்டு இருக்க. சார் திட்டல சார், நீங்க அந்த டைப் இல்லன்னு சொல்ல வந்த. நம்பிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து கல்யாணிக்கு ஒரு பையனை கண்டுபிடிக்கிறதா என்னோட வேலை. சொல்லிட்டேன். என்ன திட்டிட்டான்? அண்ணா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கும் சார். நீங்க இங்க? நாங்க டெல்லியில தான் சார் செட்டில் ஆயிருக்கோம். குழந்தை பிறந்தது எங்க கூட்டுறோம்னு வேண்டி இருந்தோம். அதனால தான் அங்க வந்தோம். உங்களை பார்த்ததும் கோயில்ல இருக்க கடவுளை நேர்ல பார்த்த மாதிரி சந்தோஷமா இருக்குண்ணா. பாப்பா பேர் என்ன? சரளம்மா. பாலா, காலங்கத்துல எங்க போயிட்டு வர? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? இன்னைக்கு அக்ஷய திருதி. தங்கம் வாங்குறவங்க மட்டும் இல்ல, தங்கமான மனசு இருக்கிற நீங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போய் உங்களுக்காக பூஜை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம் எடுங்க. Thank you பாலா. You so great. பாலா எப்பவுமே கிரேட் தான். இப்போ எந்த பாயிண்ட்ல கிரேட்? அதான் சார், கல்யாணியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு போய் கிரேட்னு சொல்லிட்டு இருக்காங்க.
பாலா, சார் என்னோட கல்யாணி மேல உனக்கு எவ்வளவு பாசம்? இல்லனா அவளுக்காக ஒரு நல்ல பையனை பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லிருப்பியா? என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ கோயிலுக்கு போய் வேண்டியிருக்க. உண்மையிலேயே அந்த கடவுள் தான் உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்கான். எனக்கு பையனை பார்க்க சொல்லி எங்க அப்பா கிட்ட நீ சொன்னியா? ஆமாமா, சொன்னாமா. 2 பையனை வேற பார்த்தோம். பாலா, நீ என் கூட கொஞ்சம் வாயேன். இதுதான் டாக்டர் அருண், கலிபோர்னியா. சூப்பர் இந்த பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சூப்பர் இவன் ஆர்கிடெக்ட், நம்ம சொந்தக்காரன் தான். சூப்பர் இவன் டென்டிஸ்ட். என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கான். சூப்பர் டேய், என்னடா சூப்பர் சூப்பர்னுட்டு? எத்தனை பேர் இவ கட்டிப்பா? என் பொண்ணு என்ன கல்யாணியா இல்ல பாஞ்சாலியா? டென்டல் பெட்டர் சார். ஏன்னா அவன் ஒரு டென்டல், நீங்க ஒரு மென்டல். மென்டலா? சென்டிமெண்டல் சார். கரெக்ட். அப்போ இந்த மென்டலையே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அம்மா, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க நினைச்சதுதான் நானும் நினைக்கிறேன் ஜி. போதும், வாயை மூடுறியா? கிருஷ்ணாவை சீடில காமிச்சது நீ. கிருஷ்ணா கிட்ட போய் டான்ஸ் கத்துக்கோன்னு சொன்னது நீ. அந்த பைரவி காலேஜ்ல போய் சேருன்னு சொன்னது நீ. கிருஷ்ணாவை என்ன லவ் பண்ண சொன்னதும் நீ. செய்ய வேண்டிய செஞ்சதெல்லாம் நீ. ஐடியா கொடுத்ததும் நீதான். ஓகே சொன்னதும் நீதான். லவ் பண்ண வச்சதும் நீதான். எல்லாமே பண்ணது நீதான். இப்போ என் காதல் கல்யாணம் கிட்ட போற நேரத்துல எங்க அப்பா கிட்ட வேற ஒரு பையனை பார்க்க சொல்லி எதுக்காக நீ சொன்ன? எதுக்கு இந்த டபுள் கேம்? என்ன டபுள் கேம் பபிள் கேம்? என்கிட்ட எதுக்காக இப்படி கத்துற? நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரியான வேலைங்களுக்கெல்லாம் நான் வர மாட்டேன்னு. செய்ய வேண்டியதெல்லாம் நீயே செஞ்சுட்டு இப்ப என்ன குத்த சொல்றியா? நீ பண்ணது லவ், நான் பண்ணது ஹெல்ப். ஹெல்ப்பா? ஆமா ஜி. உன் காதல் கல்யாணத்துல முடியும்னு ஆசைப்பட்டேன். எப்படி இருந்தாலும் உன் காதல் விஷயம் வெளியே தெரியதானே போகுது. அதுக்காக தான் இந்த வேலை செஞ்சேன். இப்ப போய் உன் அப்பா கிட்ட உன் புனிதமான காதலை பத்தி சொல்லு. அவருக்கு பிபி, சுகர், அது இது எல்லாம் நார்மலா தான் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே போட்டு உடைக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம். வாங்க ஜி. நாராயண. என்னம்மா, நீ காதலிக்கிறியா? யார? அந்த ஆள் டெல்லியில இருக்காரா? இல்லப்பா, இங்க இருக்கிறவர் தான். இங்கயா? யாருமா அவரு? அது மாஸ்டர். மாஸ்டரா? ஆமா டாடி. பைரவி காலேஜ்ல வேலை செய்யற டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணாவை தான் நான் லவ் என்னடா என்ன இதெல்லாம்? சங்கீதம் சொல்லி கொடுக்கறானே என் காலேஜுக்கு வந்து என் பொண்ணுக்கு நீ காதல் சொல்லி கொடுக்கறியா? சார், என்ன? எல்லா பாடத்துக்கும் மாஸ்டர் இருக்காங்க. ஆனா காதல் சொல்றதுக்கு மட்டும் எந்த மாஸ்டரும் தேவையில்லை. Shut up. என் பொண்ணுகிட்ட நீ காதல் நாடகம் ஆடி இருக்க. என் பொண்ணுக்கு பையன் பாக்குறேன்னு என்கிட்ட இன்னொரு நாடகம் ஆடி இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் கூப்பிடுறதுக்கு பேர் கூட கிடையாது. சார், நீங்க மொத்தத்துல ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. கல்யாணி என்ன காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னாளா? மாஸ்டர் தான் காதலிக்கிறேன்னு அவ வாயாலேயே என்கிட்ட சொன்னா. மாஸ்டர்னா நான் ஒருத்தன் தானா? அவ காதலிக்கிற மாஸ்டர் இந்த பாட்டு மாஸ்டர் இல்ல, அந்த டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டரா? எந்த டான்ஸ் மாஸ்டரா? பைரவி காலேஜ் டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணா. அவன் எதுக்குடா இங்க வந்தான்? அவ இங்க வரல சார், கல்யாணி தான் அங்க போனா. கல்யாணி அங்க போனாளா? எதுக்கு? சொன்னல, காதல் கலையை கத்துக்கிறதுக்கு தான். ஜிஜி, டான்ஸ் கத்துக்கிறதுக்கு தான். கல்யாணி பைரவியோட டான்ஸ் காலேஜுக்கு போனாளா? அங்க இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் கூட கல்யாணிக்கு காதலா? நோ நோ, அது அது நடக்காது. அது நடக்கவும் விட மாட்டேன். I will not allow it. ஏன் நடக்காது? அந்த காலேஜ்ல இருக்கிற சேர்மனுக்கு உங்களுக்கும் பிரச்சனைனா அந்த காலேஜ் மாஸ்டரை நான் ஏன் காதலிக்க கூடாது? கிருஷ்ணாவை என்னால மறக்க முடியாது. அவன் தான் என் உயிர். வாய மூடு. நீ எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு இத்தனை நாளா நான் உன்னை பாதுகாப்பா வச்சிருந்தனோ அந்த இடத்துக்கு தான் நீ போயிட்டு வந்திருக்க. இங்க பார், அந்த கிருஷ்ணாவோட உனக்கு கல்யாணம் நடக்காது. நான் உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா நீ அந்த காதலை மறந்தாகணும். அது கண்டிப்பா முடியாது. கடைசி உங்ககிட்ட சொல்றேன், கிருஷ்ணாவை தவிர வேற யாரையாவது நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா என் பொண்ணை தான் நீங்க பாப்பீங்க. என்ன நீங்க அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, கிருஷ்ணா தான் என் புருஷன். கிருஷ்ணா தான் என் புருஷன். சார், உங்க வரட்டு கௌரவத்துக்காக கல்யாணிய பலி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். நீங்க போய் அந்த கிருஷ்ணா கிட்ட பேசிட்டு வாங்க. என்னது? நான் அந்த காலேஜுக்கு போகணுமா? நெவர். என் காரோட டயர் கூட அந்த இடத்துல படக்கூடாதுன்னு 19 கிலோமீட்டர் சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்டா நானு. நான் எதுக்கு சார் உங்களுக்கு இந்த அளவு கோவம்? அந்த பைரவி காலேஜோட சேர்மன் சாமுண்டீஸ்வரி இந்த ஊர்ல வந்து காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான்.
நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். தான் வீட்டுல கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுல எழவு விழுந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறவ தாண்டா அந்த சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி யாருன்னு தெரியுமா உனக்கு? அவ என் மனைவி. சாமுண்டீஸ்வரி ஒரு கல் நெஞ்சக்காரி. அந்த டைம்ல கல்யாணியோட வயசு என்ன தெரியுமா உனக்கு? 2. திமிரோட இன்னொரு உருவம் தான் அந்த சாமுண்டீஸ்வரி. அவளோட திமிரு எங்களோட வாழ்க்கையில விரிசலை உண்டாக்கி அது கடைசியில கோர்ட் வரைக்கும் போய் நின்னுடுச்சு. பெரிய பொண்ணு அவளுக்கும் சின்ன பொண்ணு எனக்குன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டான்னா நான் ஒரு தனி மரமா இந்த உலகத்துல வாழ வேண்டியதாயிடும். இப்ப சொல்லு, நாங்க போய்தான் ஆகணுமா இல்ல இவளையும் இழந்துட்டு நான் தனி மரமா நிக்கணுமா? உங்க பொண்ணு அடம் பிடிக்கிறது சாமுண்டீஸ்வரிக்காக இல்ல சார், கிருஷ்ணாவுக்காக. நீங்க தைரியமா போங்க சார். சார் கல்யாணிமா ரூம் உள்ள போய் கதவு மூடிட்டாங்க. பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். வாங்க சார். அம்மாடி, சீக்கிரம் வாங்க கல்யாணி. சார். வாங்க. எனக்கு கிருஷ்ணா வேணும். எனக்கு கிருஷ்ணா வேணும். கல்யாணி வேண்டாமா, வேண்டாமா சொன்னா கேளுமா. கல்யாணி வேண்டாம் சொன்னா கேளுமா. கல்யாணி அம்மா, கிருஷ்ணா வேணும். கல்யாணி கதவை தரமா. கல்யாணி கதவை தர. கல்யாணி அம்மா, நான் சொல்றத கேளுமா. வேண்டாமா எனக்கு கிருஷ்ணா கல்யாணி. வேணும். கல்யாணி வேண்டாமா சொல்றத கேளுமா. கல்யாணி கல்யாணி வேண்டாமா சொல்றத கேளுமா. கல்யாணி வேண்டாம். கல்யாணி சொல்றத கேளு. கல்யாணி சொல்றத கேளு. வேண்டாம் கல்யாணி கதவை தர. கல்யாணி வேண்டாம். கல்யாணி கல்யாணி வேண்டாமா கதவை தரமா. கல்யாணி கல்யாணி எனக்கு கிருஷ்ணா வேணும். உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே போய் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வாங்க. நீங்க கிருஷ்ணாவை கூட்டிட்டு வாங்க. பாலா, பாலா. சார் ஆ. பாலா இங்க இருந்து போயிட்டார் சார். வெளியே போயிட்டானா? ஆ, எங்க? தெரியல சார். இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க பொண்ணோட மனசை மாத்தி அந்த காலேஜுக்கு அனுப்புனது நான் தான். அவ மனசுக்குள்ள கிருஷ்ணாவை வர வச்சு அவனை லவ் பண்ண சொன்னது நான் தான். இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும்னா அந்த காலேஜுக்கு போய் உங்க மனைவி சாமுண்டேஸ்வரி கிட்ட பேசினா புரிஞ்சிடும்.